சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க, மீனா நம்ம வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது அங்க நேரம் ஒரு சிசிடிவி கேமரா இருந்ததே பாத்தியானு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க, நான் பார்த்தேன்றாங்க. அதுல வந்து ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்ல, நம்மளை இப்படி வந்து கத்தியால குத்த வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு உன்ன பண்ணாங்களா இல்ல என்ன பண்ணாங்களான்னு தெரியல, ஆனா யாரோ இதை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிந்தாமணின்றது 100% கன்ஃபார்மா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆதாரம் இருந்தா மட்டும்தான் போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து, ஏன் சிந்தாமணியை யோசிக்கிறீங்க? ஏன் ரோகிணி கூட இதை பண்ணிருக்கலாம் இல்ல? ரோகிணியும் மீனா மேல ரொம்பவே கோபத்துல இருந்துதானே ஜோசியரை கூட்டி வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணா? ஏன் ரோகிணியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்க, விஜயாவும் ஆமாமா கண்டிப்பா ரோகிணி இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு, எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து, வாய்ப்பே இல்ல, எனக்கு என்னவோ இது சிந்தாமணியோட வேலையா இருக்குமோன்னு தான் தோணுது. ஒருவேளை ரோகிணி பண்ணியிருந்தாலும் இந்த சிசிடிவி கேமரால தெரிஞ்சிடும், வா மீனா போகலான்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி 4 பேரும் போயிட்டு சிசிடிவி கேமரால பாக்குறாங்க. அங்க ஒரு கர்ச்சீஃப் போட்டோ ஒருத்தன் வந்து முத்துவை தான் தாக்கறதுக்காக வரா. இதை மீனா பார்த்து தடுத்து நிறுத்தி அந்த பிரச்சனை சுமூகமா முடியுது. அப்ப வந்து நேரா அந்த கத்தி குத்துனவன் வந்து நேரா ஒரு கார்ல ஏறி போறான். அந்த காரோட நம்பரை வந்து பாக்குறாங்க. அந்த காரோட நம்பர் யாரு என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போனா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு முத்து, மீனா 2 பேரும் போறாங்க. இந்த நம்பர் எந்த காரோட அட்ரஸ்ன்றத சொல்லுங்கன்னு சொன்னதும் சிந்தாமணியோட வீட்டு நம்பரை பத்தி சொல்றாங்க, அட்ரஸ் சொல்றாங்க. மீனா, அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இது எல்லாமே அந்த சிந்தாமணியோட வேலைதான். இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ வாயால பேசுது, ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னு பார்த்தா கடைசியில நம்மள கொல்ற அளவுக்கு போயிருக்காளே. இத நம்ம சும்மாவே விடக்கூடாது. இப்பவே அவளை உண்டையில நாக்காம விட மாட்டேன்றாங்க. உடனே மீனா வந்து, ஏங்க, இதுக்கு தக்க பதிலடி நம்ம கொடுக்கணும், நீங்க கவலைப்படாதீங்க. சிந்தாமணி இன்னொரு நாளைக்கு இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான பதிலடியா நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப முத்து, மீனா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சிந்தாமணிங்கிறவங்க எனக்கு எதிராக வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ண வந்தாங்க, நாங்க அவங்களுக்கு நிக்கிறது பிடிக்காதனால எங்களை கொலை முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் கொடுக்குறாங்க. ஏமா, இந்த தலைவர் எலெக்ஷனுக்கெல்லாம் கூட இப்படி ஒரு போட்டியெல்லாம் இருக்கா? ஆமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. எவிடன்ஸ் பக்காவா இருக்கு. இந்த விஷயத்த பண்ணது சிந்தாமணி தான். அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நேரா சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க உட்காருங்கன்றாங்க. ஏமா, நான் ஒன்றும் விருந்து சாப்பிட வரல, உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒழுங்கா நடுமா ஸ்டேஷனுக்குன்றாங்க. சார், யாரு சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? நான் என்ன பண்ணேன்றாங்க. ஏமா, போயும் போயும் ஒரு தலைவர் எலெக்ஷனுக்காக கொலை பண்ற அளவுக்கு வந்து போயிருக்க, நீ எல்லாம் என்னமா மனுஷின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேச. சார், என்ன சார், நான் என்ன பண்ணேன்? அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணலையே. கொலை முயற்சி பண்ற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் கேடு கெட்டவ கிடையாதுன்றாங்க. நீ அதை விட 3 மடங்கு கேடு கெட்டவ. நீ தான் இதை பண்ணதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு. ஒழுங்கு மரியாதையை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா அங்க முத்து, மீனா உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம பண்ண விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போலின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆக, உடனே மீனா வந்து கன்னத்துக்கே சிந்தாமணி கன்னத்துக்கு பலார் ஒண்ணு விடுறாங்க. ஏண்டி, நீ நிக்கிற, நானும் நிக்கிறேன், யாருக்கு விருப்பமா இருக்கோ அவங்க ஓட்டு போடுறாங்க, அவங்க வின் பண்றாங்க, அத்தோட இருக்க வேண்டியது தானே? என் புருஷனவே கொலை பண்ற அளவுக்கு நீ போயிருக்க, உன்னால சும்மாவே விடக்கூடாதடி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் புருஷனை கொலை பண்ணுவேன்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் உடனே வந்து நம்ம முத்து வந்து, மீனா, இவ்வளவு அடிச்சு உன் கையை நீயே அசிங்கப்படுத்திக்கிற, விடு மீனா, அவங்கெல்லாம் பேசுறது பேசட்டும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறாலோ பண்ணட்டும், ஆனா அது எதுவும் நடக்க போறது கிடையாது, நம்ம தான் ஜெயிக்க போறோம். இன்ஸ்பெக்டர், இவ அந்த எலெக்ஷன் முடியிற வரைக்கும் வெளியவே வரக்கூடாது, அந்த அளவுக்கு கேஸ போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. ஏய் சிந்தாமணி, என்னை எதிர்க்கிற இல்ல, அதுக்கு கடவுளா பார்த்து உனக்கு பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. ஜெயில களி தின்னாதாண்டி உனக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்ன உள்ள ஜெயில தள்ளிட்டு நீ அந்த போட்டியில ஜெயிக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காது. இந்த சிந்தாமணி இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. இந்த பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இங்க பேசாத, ஒழுங்கா ஜெயில உட்காந்து களி திங்கிற வேலையை பாருன்னு சொல்லி
சிந்தாமணி ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க முத்துவும் மீனாவும். இப்ப சிந்தாமணி முத்து மீனாவை பழிவாங்க திரும்ப என்ன மாதிரியான வேலையை செய்ய போறாங்க, அதுக்கு முத்து மீனா என்ன பதிலடி கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.